ஓகே. நல்லா தெரியுது. கொஞ்சம் செட் பண்ணிக்கலாம் கரெக்டாக. இன்ட்ரோலாம் வேணாம். என்ன வீடியோ எப்படியும் இன்ட்ரோ போட்டாலே எப்படியும் பார்க்குறது ஒரு 4 பேர் 5 பேர் பார்ப்பாங்க. அதுக்கு இன்ட்ரோ வேறையா? யோசிக்கலாம். இந்த வாரம் வர வீடியோ வேறு போட்டாகணும். லைட்டிங் வேறு கேவலமாக இருக்குது. ஓகே. ஸோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரியாக்ஷன். தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இது நல்லா இல்லையே. இன்ஸ்டாகிராமில் புதுசாக நிறைய ரீல்ஸ் வந்துருக்கு. ஸோ ரியாக்ட் பண்ணலாமா? இது யாரோ ஒருத்தவங்க பேசுகிற மாதிரி இருக்குல்ல. டீ குடிக்க போகலாமா? ஸோ இன்ட்ரோலாம் வேணாம். ஸோ கைஸ், ஆரம்பிக்கலாங்களா? ஐயோ, கமல்ஹாசன் பேசுகிற மாதிரி இருக்கா? ஸோ இன்ட்ரோவே வேணாம், அப்படியே வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு யூடியூப்ல வீடியோ போட என்னென்னலாம் பண்ண வேண்டியதா இருக்கு. இருக்கட்டும். ஹலோ, அதை விடுங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதுதான் கால் பண்ணேன். ரொம்ப நாளா சொல்லணும்னு இருந்தேன். இது ஐ லவ் யூ. இல்ல அவர்லாம் இல்ல, சொல்லணுங்க. சரி இப்ப சொல்லலாமே. சரி, நான் வேற உங்ககிட்ட வேற எதுவுமே நம்ம கேங்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, ஜஸ்ட் பண்ணுக்காக. வெறும் அன்பு இருந்தா போதும். ஆமா. மாமா சும்மா டேர் தான் மாமா. அது இது ஏதோ ஆரம்பலே மூவி ப்ரொமோஷன் போல. ஸோ இன்னும் நான் வந்து படத்தை பார்க்கல. படம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ நான் பார்த்தேன். டிவிக்கேவா? Yes. Sorry. Yes. 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 இதோட ஒரிஜினல் வீடியோ வந்து நான் ஆட் பண்றேன். இது வந்து டீப் ஃபேக் பண்ணி எடிட் பண்ணிருக்காங்க மீம் கிரியேட்டர்ஸ். The game got personal part 2. No. 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 ஆனா அவங்க கிரியேட்டிவிட்டி நான் திருப்பி சொல்ற மாதிரி வேற லெவல். பொண்ணுங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்க தெரிஞ்ச மட்டும் போதாது, பிக்கப் பண்ணவும் தெரியணும். தோத்துக்கிட்டே இருக்கேடா. சேம் ஃபீலிங். ஓகே, 99% ஆஃப் த வியூஸ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. ஏய் சக்தி, நான் சிவா. என்னடா இங்க பாரு, போன் அடிச்சான். ஐயோ. ஆனா இந்த ஐபோன் வச்சிருக்காங்க, எதுக்கு தான் ஃபோன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. எப்போ கால் பண்ணாலும் யுவர் கால் ஹஸ் பீன் ஃபார்வர்டட் டு வாய்ஸ் மெயில். அதனால என் ஃப்ரெண்டு கால் பண்ணும்போது வாய்ஸ் மெயில் வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு நான் அசிங்கமா கேட்டாலும் கேட்டு விட்டுருவேன். அவன் கேட்டுட்டு அப்புறம் கால் பண்ணுவான், ஏன்டா வாய்ஸ் இல்ல மச்சான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அப்படின்னுவான். எனக்கு அப்படியே வரும் பாரு கோவம் அந்த டைம்ல. எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்ல, எனக்கு இப்ப வேற வேலையும் இல்ல. இனிமே எனக்கு இதான் என் வேலையே. இதுக்கிட்ட இவ்வளவு ரீல்ஸ் அனுப்புறேன்னு கேட்டேன். ஆக மொத்தம் ஊருக்குள்ள நிறைய பேர் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்காங்க. எனக்கு நீ என்ன மொபைல் யூஸ் பண்றா? நான் பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னது உங்களை பாருங்க, எனக்கு என் பொண்டாட்டி கால் பண்ணா ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபோன் பேச போறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொன்னீங்க? அப்ப உள்ளார பேசுறானே, அது தடுத்தியாடா? என்ன மட்டும் தடுத்து? யார ஃபோன் பேசுவாங்க? நீங்க என்ன பண்ணுங்க? யார பேசுவானா? எனக்கு இப்ப நான் சொன்னீங்களே, அப்ப யார ஃபோன் பேசாம ஒரு நாள் பேசுறீங்க? ஒரு நாள் ஃபோன் பேசாம இருக்கு. புரியல. அவன் போது பேசுறதே புரியல சொல்றேன். அதாவது நம்மளும் போன் இல்லாம இருக்கணும். அதான் நானும் கேக்குறேன். நாங்க என்ன போனை சார்ஜ் போட்டு ஊர்லயா விட்டு வந்தோம்? ஒரு நாள் இருக்கோம். ஆனா இந்த போன் இல்லாம இருக்கிறதா ரொம்ப கஷ்டங்க. சுதந்திரம், ஃப்ரீடம் வாழுங்க சொல்லுவீங்களா? அது 1947 சொன்னது. இன்னும் வாழ்ந்து எனக்கு தெரியாது. நீங்க போன் பேசாம என் கூட எல்லாம் என் மனிதர் மதியில பேசலாம். வாங்க வாங்க, ஜாலியா பேசலாம். வாங்க, இது என்ன பேசலாம். வாங்க, போன்லாம் வேணாம். போன் எங்களை பேசுறேடா, அவன் நக்கி நிக்கிறானுங்க, அதை கேட்கறீங்களா? டேய் 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 டேய், இப்ப நான் யாருக்கிட்ட யாருன்னா போன் பேசணும்டா, ஏதாவது பண்ணணும்டா.
கஸ்டமர் கேர் ரொம்ப கால் பண்ணி சாப்பிடுறான், பேசிட்டு ஒரு 1/2 hour. வீடியோ பார்க்குற முக்கால்வாசி பேர் ஒரு நாள் கூட ஃபோன் இல்லாமல் இருக்க மாட்டாங்க. எனக்கு தெரியும் லைட்டிங் வந்து அப்பப்போ கம்மியாகும் அதிகமாகும், அதுக்கு நான் வந்து எந்த பொறுப்புமே கிடையாது. ஸோ நேச்சுரல் லைட்டிங் யூஸ் பண்ண அப்படிதான். கிளைமேட் அப்படியே இருக்கு கைஸ் நம்ம ஊரில். திடீர்னு பார்த்தா வெயில் அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு இருட்டா போயிடுது. இது யஷ் என்னோட ஏடி. నా పేరు యశు, ఆయన ఏడి. தெலுங்கு பையன். నేను తెలుగు అబ్బాయిని. நான் தமிழில் பேச போகிறதுலாம் தெலுங்குలో ట్రాన్స్లేట్ பண்ணுவாங்க. ఆయన చెప్పిందంతా మీకు తెలుగులో ట్రాన్స్లేట్ చేస్తున్నాను. ఆయన టీంలోని నేనే బెస్ట్ ఏడి అంట, చాలా చాలా మంచోడు అని చెప్తున్నా. పార్ట్ ఆఫ్ యువర్ టీమ్ నో. ఓ టెల్లింగ్ దెమ్ యూ பெஸ்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர். హైదరాబాద్ எனக்கு இன்னொரு ఫ్యామిలీ మరి இப்போ. హైదరాబాద్లో నాకు ఫ్యామిలీ ఉంది. ஒரு ஃபேமிலி. సారీ 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 బ్రో సారీ. హైదరాబాద్ నాకు ఇంకో ఫ్యామిలీ లాగా. లవ్ టుడే డ్రాగన్ பார்த்திருப்பீங்க. లవ్ టుడే డ్రాగన్ చూసుంటారు. நீங்க கொடுத்த வரவேற்புக்கு ரொம்ப நன்றி. మీ అభిమానానికి చాలా చాలా థ్యాంక్స్. என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தனை ஏத்துக்கினதுக்கு ரொம்ப நன்றி. మీ కుటుంబంలో ఒకరిగా నన్ను చూసినందుకు చాలా చాలా థ్యాంక్స్. లవ్ టుడే డ్రాగన్ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு டூடம் பிடிக்கும். లవ్ టుడే డ్రాగన్ మీకు నచ్చిందంటే ఖచ్చితంగా డూడ్ కూడా నచ్చుతుంది. ஏன்னா டூட் நல்ல படம். ఇది అలాంటి సినిమా అయితే అస్సలు కాదు, థియేటర్లో అదిరిపోయే సినిమా. ఫన్కి ఫన్, ఎంటర్టైన్మెంట్కి ఎంటర్టైన్మెంట్, కంటెంట్కి కంటెంట్. ఈ పండగకి మనమందరం థియేటర్లో పండగలా చూసుకునే సినిమా, చిన్న పెద్ద తేడా లేకుండా బ్లాక్ బస్టర్ సినిమా డూడ్. He smartly utilized the opportunity. ஆனா இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்கிரிப்டடா தெரியுது, ஆனா வீடியோ பார்க்க நல்லா இருக்குல்ல. மீ என்ன கொசு ரொம்ப கடிக்குது. ஷி அப்படியா, என்ன எந்த கொசும் கடிக்கலையே. மீ கொசு ரத்தம் தாண்டி குடிக்கும், தேன் குடிக்காது. வா வேற லெவல் பிக்கப் லைனு. மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் ஆஃப்டர் சீயிங் லாங் டேஸ். மயிரே இல்ல, நான் அன்னைக்கு இப்போ சொன்னதை வந்து ஹவாரின்னு சொன்னதுக்கு நீ ஹூவாரின்னு சொன்னது மட்டும் வரும் உனக்கு வாயில. வேணாம் உன் கை கொடுக்க வேணாம். நான் கேட்டல, நீங்க ஃபைன் சொல்லுங்க, அப்பதான் நிகழ்ச்சி அடுத்தது போக முடியும். எதுக்கு? ஐ அம் ஃபைன் சொல்லுங்க. நான் தமிழ்ல பேசுறேன், நல்லா இருக்கேன். நான் நல்லா இருக்கேன், தமிழ்ல பேச. ஹூ ஆர் யூ? நல்லா இருக்கேன். எந்த முட்டா பயடா சொன்னது? நல்லதே நினை, நல்லதே நடக்கும். நொட்டு நல்லதை நினைச்சதான்டா இப்படி வினையில வந்து மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன், பைத்தியக்கார பையலா. ஆனா இது சில பேருக்கு ரிலேட் ஆகும். மீ அண்ட் மை ஃப்ரெண்ட் வைல் ரைடிங். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியலையா? அதாங்க எனக்கு ஒன்றும் புரியல. காத்துல எப்படி பேசுறது கேட்கும். நிறைய பேர் ரிலேட் ஆயிருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது சம்மந்தம் இல்லை, நான் வர ஹெல்மெட் வேற போட்டுட்டு இருப்போம். ஹெல்மெட் போட்டு வயசெல்லாம் மூடிட்டு நான் பேசுறது அவன் கேட்காது. அவன் ஏதாவது சொல்லிட்டு வரும், அவன் சரிடா சரி நல்லா ஆடுறான்னா நீ என்னையே என்ன சொல்ற? மூடுன்ற. நான் மூடிக்கிறேன்பா. மென்டல் ஆகி சுத்த போறேன். அன்னைக்கு நான் தான் உன் ஆஸ்பத்திரியில சேர்க்க போறேன். கன்ஃபார்ம். நல்லா ஆடுறான்னா வயசுல பெரியவன் இவ்வளவு அனுபவத்தை சொல்ற, நீ என்னவே மூடுன்ற. டேய் எத்தனை வாட்டி ஃபோன் பண்றது? மத்த ஃபோன் பண்ண எடுக்க மாட்டீங்க. மீ டு தட் ஒன் ப்ரோ. வேலைய அந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டீங்க. கடைசி வரைக்கும் போனே எடுக்க மாட்டானுங்க. நேர்ல பார்த்து கேட்கும்போது ஓ இல்லம்மா சாரி மச்சான் மறந்துட்டேன் அப்படின்ட்டு சம்மந்தமே எல்லாம் பதில் சொல்லிட்டு இருப்பானுங்க. இன்னொன்னா பார்த்தா அப்படியே எரிச்சலாகும். வாங்கி தருவியா, வாங்கி தர மாட்டியா? எந்த பைக்கு நான் வாங்கி தரேன்? கையில காசு இல்ல, பைக் வாங்கி தரேன். நானே வச்சேன், வட்டி கட்ட முடியாது. அப்படியே கையில காசு இருந்தாலும் நான் நீ கேட்ட பைக்கு நான் வாங்கி தர மாட்டேன். அப்படின்னா நான் ஏற்கனவே என்ன சொல்லிடுறேன், வாங்கி தர முடியாதுன்னா? ஏற்கனவே என்ன சொல்றீங்க? செத்து போனா செத்து பண்ணினாங்க. எனக்கு என்ன அதுல 4 கட்டை வேற தான் தேவை. நான் பட்டி அதிகமா ஒண்ணும் தேவைப்படாது எனக்கு. 4 கட்டை வேறோட போயிடும். ஐயோ பிள்ளை போய் தானே போய் குந்திக்கிட்டு அழுதுகிட்டு மூளை உள்ள வந்துடும் பாக்குறியா? அவன் ஊர்ல பிள்ளைக்கு என்னென்னமோ வாங்கி தரான், நீ இந்த பைக்கு போய் எப்படி யோசிக்கிற? அவன் என்னென்னமோ வாங்கி தருவான். நான் 3 நாளா உனக்கு சோறு போறதே யோசிச்சுட்டு இருக்கேன். என்னடா 3 நாளா சோறு போறோம் தட்டமா அப்படின்னு நான் அதை யோசிக்கிறேன். ஓ பிள்ளை இருக்கிறது கெடுக்காத வந்து மாட்டு சாணி அள்ளிட்டு வந்தே இல்லையா? தானே அள்ளிட்டு இருக்கேன். இப்ப அது தினம் போடுறதுல போடுறப்ப போய் அள்ளு. மாட்டு சாணி வாஸ் ஃபர்ஸ்ட். ஒண்ணுதான் 3 நாள் சோறு போறதே பெருசு.
ரீசெண்டா இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருப்பீங்க, ஒரு ரீல் வந்து வைரல் ஆயிருக்கும். அந்த ரீல் வைரல் ஆனது கூட பிரச்சனை இல்லை, ஆனா அந்த மீடியா சேனல்ஸ்லாம் போயிட்டு இன்டர்வியூ எடுத்துன்னு பாருங்க, ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அங்க உட்கார்ந்த உடனேங்க அந்த கொஸ்டின்கள்லாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு, என்னால பதிலளிக்க முடியல. அதனாலதான் நான் அங்க இருந்து எந்திரிச்சு வந்துட்டேன், மனசு உடஞ்சு எந்திரிச்சு வந்துட்டேன். அங்க Me and my friends in exam hall after seeing the question paper. மனசு உடஞ்சு வெளியே எந்திரிச்சு வந்துட்டேன். உண்மையான பதிவு. என்னவா வீடியோ முடிச்சுக்கலாமா? ஸோ கடைசியில் என்ன பண்ண உங்களுக்கே தெரியும். ஸோ பண்ணிவிடுங்க, போட்டுருங்க. ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஆச்சு ஷேர் பண்ணி விடுங்க, அப்போ கொஞ்சமாச்சு சேனல் பெருசாகட்டும். அண்டு கீழே ஹைப்னு கமெண்ட் செக்ஷன் பக்கம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 3 டைம் ஹைப் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ கொஞ்சம் நிறைய வியூஸ் போகும். ஓகே, அடுத்து என்ன வீடியோ போடலான்னு கீழே கமெண்ட் செக்ஷன். எப்படி நீங்கள் சொல்ல மாட்டீங்க. கைஸ், அடுத்த வாரம் நம்ம தலைமை படம் வருது. ஸோ FTFSக்கு போயிட்டு மூவி ரிவ்யூ பண்ணலாம் அடுத்த வாரம், ஓகேவா? இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க, சில பேர் தான் பார்த்துருப்பீங்க. ஓகே, நான் எதுவும் சொல்ல விரும்பல, அடுத்த வாரம் மூவி ரிவ்யூவில் பார்க்கலாம். பாபாய். ஓகே, ஜெய்சக்தி அஃபிஷியல்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரியாக்ஷன் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அது ஆல்மோஸ்ட் ஒரு 5000+ ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ரியாக்ஷன் வீடியோஸ் பார்க்கணுன்னா இன்ஸ்டாகிராமில் என்னோட அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிடுங்க. அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ அதோட ஸ்க்ரீன்ஷாட்டை சைடில் போடுறேன்.